வணக்கம். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் இந்த 2026 தொடக்கத்திலேயே இறுதி கட்டத்தை அது எட்டியிருக்கு. இந்த ஒப்பந்தம் இந்திய பொருளாதாரத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் மீடியம் டேர்மில் என்ன இம்பாக்ட் வர வாய்ப்புகள் இருக்கு, அதே போல் எந்தெந்த செக்டாருக்கு பெனிஃபிட்டை தரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இது பார்க்கப்படுது. இந்த யூரோப் இந்தியா எஃப்டிஏ இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட். இந்த டீல் இப்ப எந்த நிலைமையில இருக்கு, அடுத்து என்ன வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, இந்த யூரோப் இந்தியா எஃப்டிஏ கடந்த 18 வருஷமா பேச்சுவார்த்தையிலேயே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதா சொல்லப்படுது. வர 27/2026, அதாவது ஜனவரி 27, 2026 டெல்லியில் நடைபெற இருக்கிற 16வது இந்தியன் யூரோப் சமிட்ல இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ EU கமிஷன் தலைவரும் இந்த ஒப்பந்தத்தை மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த டீல் ஏன் முக்கியம், இந்த அக்ரிமெண்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 நாடுகள் அல்லது 2 பிராந்தியங்களுக்கு இடையிலான ஒரு இம்போர்ட் டியூட்டி சுங்கவரி குறைக்கப்படுறதோ அல்லது நீக்கப்படுறதோ இந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட 90லேருந்து 95 வரையிலான பொருட்களுக்கு இம்போர்ட் டியூட்டி குறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை இப்படி நடந்துச்சு அப்படின்னா பொருட்களுடைய விலைகள் மலிவாகும், ட்ரேட் வேல்யூம் அதிகமாகும், ட்ரேட் வால்யூமும் அதிகமாகும். சரி, இதனால இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னா, எக்ஸ்பர்ட் இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் பிசினஸ், அதே போல லெதர் ப்ராடக்ட்ஸ், ஜுவல்லரிஸ், ஆட்டோ காம்போனன்ட் இந்த செக்டர் எல்லாம் இந்த யூரோப் மார்க்கெட் டாரிஃப் அட்வான்டேஜ்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பெரிய பெனிஃபிட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னா இப்ப பார்த்த இந்த செக்டர் எல்லாமே பூம் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனால எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் அதிகமாகலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகும். அதனால ஃபேக்டரிஸ், MSME, லாஜிஸ்டிக்ஸ் இவைகள் எல்லாத்துலேயுமே லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால யூரோப் நாடுகளுக்கு என்ன நன்மைகள்லாம் கிடைக்கலாம் அப்படின்னா, மிஷினரிஸ், கெமிக்கல்ஸ், லக்ஸுரி கார்ஸ், அதே போல் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க குறைஞ்ச டியூட்டியில் விற்க முடியும். இதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெக்னிக்கல் செக்டர்ஸ், ஸோ யூரோப் நாடுகள் இந்த விஷயங்கள்ல அவங்க டியூட்டி குறையறதுனால அதை அவங்க ஈஸியா விற்க முடியும் அப்படின்னு கருதப்படுது. இது இல்லாம மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெக்னிக்கல் செக்டர்ஸ்ல யூரோப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, ரொம்ப முக்கியமா இதனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன இம்பாக்ட் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்டர்லாம் இப்ப பார்க்கலாம். அதெல்லாம் மீடியம் டைம்ல நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டீல் முடியும் சமயத்தில். அதுல டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ், அதே போல லெதர் கம்பெனிஸ், வாகனங்களுடைய உதிரி பாகங்கள், அதே போல ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் துறைமுகங்கள், இது சார்ந்த எல்லா துறைகளும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த டீல் சக்சஸ்ஃபுல் அமைஞ்சிச்சு அப்படின்னா சொல்லப்படுது. இமீடியட்டா இதோட தாக்கங்கள் இல்லைனாலும் கூட மீடியம் டைம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருதுறாங்க. ரொம்ப முக்கியமா ஏன் இந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுதுன்னா, இந்தியா பிளஸ் யூரோப்ல கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் இருக்காங்க. ஸோ ஒரு மெகா மார்க்கெட்டாக பார்க்கப்படுது. ஸோ உலக ஜிடிபியில் சுமார் 25% ஷேர்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்கு. இப்போ US சைனா ட்ரேட் டென்ஷன் மத்தியில் யூரோப் இந்தியா அந்த ரிலையபிள் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜியும் ஒரு பெரிய ஹப்பா வாய்ப்புகள் இருக்கு. அது பெரிய ஹப்பா பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் இந்த டீல் ரொம்ப முக்கியமாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஸோ இந்த யூரோப் இந்தியா எஃப்டிஏ இந்தியாவுக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வின்னாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்லையும் அது நல்ல இம்பாக்ட் கொடுக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு அப்படின்னாலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் இது சார்ந்த துறைகளை நீங்களும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அது கூட உங்களோட மொழிகள் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பியூரா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் எடுத்திருக்கோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸும் கிடையாது. இன்வெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனான்ஸ் அட்வைசரையும் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவுகள் எடுங்க. மீண்டும் உங்களை அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.